இவங்க கர்மா ஒட்டுமொத்தமாக கழியணும். அதுக்கு என்னென்ன வழி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிவன் கோயிலில் வில்லும் வைக்க சொல்லியிருப்பேன். அந்த வில்லுவத்தை எப்போ சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்கும். நம்ம 2 அன்னதானம் பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்க, கால் வந்து சரியாக இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணுறது. கோ பூஜை பண்ணுறது. கோ பூஜைனா அந்த பசுமாட்டுக்கு நவதானியம் கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, அகத்துக்கீரை கொடுக்கறது, இதெல்லாம் நாட்டு பசுமாடாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்க இதெல்லாம் கழியும். இதோடு இல்லாமல் கோபூஜைன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ண இந்த காமதேனு மந்திரங்கள் சொல்லி கோபூஜை பண்ணும்போது உங்களோட கர்மாக்கள் கழியும். சீக்கிரம் எனக்கு கழியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிவன் கோவில்லையோ இல்லை பெருமாள் கோவில்லையோ நாட்டு பசுமாடு வாங்கி தானமாக கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு பசுமாடு வாங்கி சிவன் கோயிலில் தானமாக கொடுத்து, அந்த பசுமாடு பால் கறந்து அந்த பாலில் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்.